டிஎன்சி தமிழோட இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்வா வந்து இந்த காலையிலேயே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக சட்டப்பேரவை கூட்டப்பட்டு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். 144 அப்படிங்கிறது பெரிய ஒரு லார்ஜ் நம்பரை வந்து விஜய்க்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதான் ஒரு சிஎம்மா ஒரு பெரிய பெரும்பான்மையோடு தற்போது இருக்கிறார் அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு வந்துட்டு முழுமையாக தெரிஞ்சிருச்சு. நீங்க அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 144 அப்படிங்கிற அந்த நம்பர் கேம்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு 2 செய்தியாளர்கள் வந்து நம்மளே வந்து இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான சந்திப்பா கூட அது இருக்கலாம், இல்லை வந்து இந்த அரசியல் பத்தின ஒரு ஆய்வா கூட இது வந்து எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதான். நான் ஆக்ரோஷமா மோதிட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்கேவிலே மோதிட்டு அடிப்படையில் செய்தியாளர் ஸ்ருதி, செய்தியாளர் ஆஷிகா ஸ்ருதிட்டு இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வெளியில வந்து இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கோம். ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அவரோட ஸ்பீச். வந்து கட்சி இந்த நிலைமைக்கு ஆளாகிருச்சு, இப்படி ஆக்கிட்டாங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு ஹவுஸ்ல வச்சு அவரை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. சொந்த கட்சியே வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. ஒரு பெரிய அவமானமா அது வந்து இபிஎஸ். இது வரைக்கும் ஏடிஎம்கேக்கு அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு பெரிய அளவுல அவங்க வந்து அதாவது அவையில தனிமைப்படுத்திட்டு மாற்றிருக்காங்க. எந்த கட்சியுமே ஆயிருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆக்சுவலா இத்தனை நாள் இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்ச ரிசல்ட் வந்த டைம்ல இருந்தே வந்து நம்ம நிறைய சொன்னது வந்து திமுகவுக்கு தான் எல்லாரும் வந்து முதுகுல குத்திட்டாங்க, திமுக கட்சியை தான் உடைச்சிட்டாங்க, திமுகவுக்கு தான் இப்படி ஆயிடுச்சு. முக்கியமா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ரொம்ப கொளத்தூர் மக்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை நம்ம வந்து கேட்டுட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு நடந்தது வந்து இத்தனை நாள் நடந்ததை விட ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு அப்படிங்கறது இன்னைக்குன்னு இல்ல, நேத்தில இருந்தே அந்த ட்விஸ்டுக்கான ஒரு சில இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படி அதிமுகவும் 2ஆ பிளவு படும். அதுலயும் வந்து ஒரு குரூப் வந்து தாவேகாக்கு ஆதரவு தர அளவுக்கு வந்து பிளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவுடைய பிளவு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வீக் பாயிண்டா மாறிட்டு இருந்தது ஆரம்பத்துல இருந்தே. ஒவ்வொருத்தரா போயிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த பிளவு வந்து ஹெல்தியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியல. இவங்க ஃபர்ஸ்ட் கூட்டணியில இருந்தாங்க, இப்ப இவங்களுக்குள்ளேயே பிரிஞ்சுட்டாங்க. இப்ப யாரு எந்த கூட்டணி, யாரு எங்க இருக்காங்கன்னு சுத்தமா தெரியலன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரிதான் வந்து இன்னையோட நிகழ்வு வந்து இபிஎஸ்க்கும் ஸ்டாலினுடைய நிலை வந்துருச்சு அப்படின்னு வேணா பாக்கலாம். அப்படிதான் சொல்லலாம். ஆமா, அந்த மாதிரிதான் இருக்குது. ஏன்னா இப்போ சிவி சண்முகம் கிட்ட வந்து கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏ வந்து தாவேகாக்கு ஆதரவாட்டு வாக்கெடுப்புல நம்பிக்கை வாக்கெடுப்புல கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏ எல்லாருமே கம்மியாவும் இருக்கிறாங்க. சிவி சண்முகம் அவ்வளோ குற்றச்சாட்டு வந்து சொல்றாரு. இவர் வந்து டிஎம்கேல வந்து சேர போறாரு, டிஎம்கே வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கறதாட்டு எலெக்ஷன் முடிஞ்ச அன்னையில இருந்தே இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இபிஎஸ் வந்து இதை பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சிவி சண்முகம் இன்னைக்கு வந்து பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு. அந்த இதுல சொல்லிட்டு நான் வந்து என் மகன் மேல கூட சத்தியம் பண்றேன் அவர் இததான் பேசினாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. என் மகன் மேல சத்தியமா சொல்றாரு அவர் நம்ம திமுகவோட சேர்ந்துட்டோம்னா நம்ம வீட்லயே நமக்கு வந்து விஷம் வச்சிருவாங்க, நம்ம பசங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. இப்படிலாம் சொன்னாங்களோ, இப்படி சொன்னாதான் நம்புவாங்க, எமோஷனலா அப்படி பேசணும் மாதிரி பேசிட்டாரு. சென்டிமெண்டல் அவர் வந்து இது பண்ணிட்டாரு. அதையும் தாண்டி ஏடிஎம்கே எப்படி உருவாச்சு, டிஎம்கேல இருந்து வெளியே வந்ததுக்கான காரணமே கொள்கை கட்டுப்பாடு இதுவாட்டு இல்ல, அவங்க கிட்ட இருந்து எதிர்த்துதான் அவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க வச்சுட்டு அவர் வந்து பேசிட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு இபிஎஸ் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து டிஎம்கே கூட சேரணும்னு நினைக்கிறாரு. இது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எதுக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சாங்களோ இவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு பொதுச் செயலாளரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்ற மாதிரி சிவி சண்முகம் பேசுறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேன், எம்ஜிஆருடைய ஆன்மா ஜெயலலிதாவுடைய ஆன்மாலாம் என்னெல்லாம் நினைச்சிருக்குமோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்குது. இபிஎஸ் அதே தான் சொல்றாரு. விஜயோட போய் கூட்டணி சேர சொல்லிச்சு அப்படிங்கிறதையும் அவரும் வந்துட்டு அதான் பேசுறாரு. கட்சி முடிஞ்சிருச்சுங்க. 11 தடவை தோத்தாங்க. அதிமுக வந்துட்டு பல தடவை ஜெயிச்சிருக்கு, தோத்துருக்குது. ஆனா திமுக 10 வருஷம் ஆட்சியில இல்லாம இருந்த காலகட்டத்துல எல்லாம் அவங்க சர்வைவல் ஆகி வந்துட்டாங்க. அது மாதிரி நம்ம நினைச்சிட்டு போக வேண்டியதான். நம்ம கையில என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்குது. 5 வருஷம் முன்னாடி தானே ஆட்சி இருந்திருக்கோம், 5 வருஷம் இருக்கு, போராடி மீண்டு வருவோம். சிவி சண்முகம் அதையும் வந்து சொன்னாரு.
ஒரு வெற்றியை வந்து இபிஎஸ் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாரோ அந்த அளவுக்கு தோல்வியை ஏத்துக்க மாட்டாரு. ஜெயலலிதா வந்து ஒரு கட்சியில இது எலெக்ஷன் அப்போ தோத்தப்போ அவங்க வந்து தோல்வியுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தோல்வியே என்னாலதான், நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுல இருந்து மீண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா வந்து தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எடப்பாடி வந்து அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி அவர் இந்த பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு. எடப்பாடி வந்து முதல்ல டிடிவி தினகரன் சேர்த்துக்க மாட்டேன்னு, பரவாயில்ல சேர்த்துக்கிறேன், இந்த அளவு கூட்டணி வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி டைம்ல வந்துட்டு ஓபிஎஸ் மட்டும்தானே வேணான்னு சொன்னேன், வைத்திலிங்கத்தை வர சொல்லுங்க, ஜேசிடி பிரபாரை வர சொல்லுங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க, நான் யாரையுமே வேணான்னு சொல்லலைங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல என்னன்னா, எஸ்பி வேலுமணி வந்து சசிகலா வரலாம், நான் தான் முதல்ல அழைப்பை விட்டுக்கிறேன், டிடி வரேன். டிடி தான் வந்துட்டாரே இருக்குனே, டிடிவி கட்சியே கலைஞ்சு போச்சு. இன்னும் ஒரு வாரம் இவங்களே பேசாம இருந்தாலும் அவரே வந்து சேர்ந்துட போறாரு. அதிமுக கட்சியை மெர்ஜ் பண்ணதான் போறாரு அவர், எப்படிங்கிற அளவுல தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது குற்றச்சாட்டை 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு முந்திக்கிறாங்க. நான் ஒருவேளை வந்துட்டு இபிஎஸ் இன்னைக்கு ஈவினிங்கே கூட வந்துட்டு கட்சி தலைமை போனதுக்கு சிவி சண்முகம் தான் காரணம், அவர் தான் இன்னைக்கு வந்துட்டு புதுக்குள்ள வச்சு கத்துனாரு, திட்டினாரு, போங்க வெளில போங்கன்னு இவங்களை வந்து அவர் தான் தொடர்த்தினாருங்கிற மாதிரி சொல்லி வரோங்கிற பயத்துல இவங்க டக்குன்னு, அதாவது ஒருத்தர் வந்துட்டு யார் முதல்ல முந்திக்கிறதுங்கிற மாதிரிதான் வந்து எது பெருசு நீ அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா கட்சி பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் ஃபுல்லாமே இபிஎஸ் பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. ஏன் நின்றுட்டு இருப்பாங்க? அது அவங்க வந்து இல்ல அந்த லாயல்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுவா இருக்கலாம். அந்த லாயல்ட்டி தான் ஒண்ணு. நம்ம இங்க ஜெயிச்சுட்டோம், இவங்கெல்லாம் இங்க ஜெயிச்சுட்டு மந்திரி பதவி கேட்டுட்டு இருக்காங்க. பாதி மாவட்டத்துல தோத்துட்டாங்க. ஆமா, ஆட்சியில போய் இடம் பிடிக்கிறாங்க. இவங்க 5 பேருக்குமான அமைச்சர் சீட் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற தொண்டர்கள் பாத்தீங்கன்னா இது நல்ல அளவு வந்து இபிஎஸ் பக்கம் நிறையவே போயிருக்காங்க. இவங்க அடிச்சுக்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு திமுக இன்னைக்கு கையில உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அசம்பிளிலே எடுத்துக்கிட்டாரு. கூவத்தூர் அப்படின்னு சொன்ன உடனே இபிஎஸ் டென்ஷன் ஆயிட்டாங்க. அங்க நடந்ததெல்லாம் பேசாதீங்க, நீங்க 122 பேர் கையில இருக்கிறாங்க, வந்த எல்லாரும் எனக்கு தானே ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குனாங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. அந்த இடத்துல விட்டு கொடுக்கல அவரு. நீங்க அதெல்லாம் முன்னுதாரணமா காட்டாதீங்க. டிடிவி சைடு அப்படியே திருப்பிட்டாங்க. டிடிவி வெளியில உட்காந்து பேசினது எல்லாத்தையுமே அசம்பிளில வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிட்டாரு. டிடிவி உங்களை எப்படிலாம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, தீய சக்தி இல்லைங்க, தூய சக்தி இல்லைங்க, தீய சக்திங்க, அவர் என்னென்னமோ சொல்லி திட்டினதெல்லாம் சொல்லிட்டாரு அவரு. இன்னும் சில வார்த்தைகள் கடுமையா பயன்படுத்தலாம் கூட அவை குறிப்புல வந்து நீக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. உடனே காமராஜ் வந்துருச்சாங்க, அவன் உங்களை சொல்லல, டிடிவி வந்து நீ பேசி இருக்கிறதா நான் பேசிட்டு இருக்கேன், ஆனா உங்களை சொல்லலைங்க அப்படின்னு அவர் தான் திட்டுறாரு. உங்களை சொல்லல அப்புறம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அளவுல நீ கொண்டு போயிட்டாரு. பாத்தீங்களா இன்னைக்கு எல்லாமே இந்த அளவுக்கு வந்துன்னு ரொம்ப ஃபுல் ஃபார்ம்ல உட்காந்துருக்காங்க டிவி கேஸ். ஏடிஎம்கே என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே பிளவு பெறும்ன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது அவ்வளவுதான் ஆயிடுச்சு. நீங்க 2 பேருமே பேசி வச்சு பிளவுபடுத்திடுவீங்க போலயே கட்சி. இதுக்கப்புறம் என்ன சொல்றது, இப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து திமுகல இருந்து போன திரும்பவும் சரி, அப்புறம் வந்துட்டு மற்ற கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், அப்புறம் வந்துட்டு இன்னொரு முஸ்லீம் லீக், இவங்க எல்லாருமே வந்துட்டு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம், ஆனா இப்பவுமே நாங்க வந்து திமுகவோட இருக்கோம் அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. ஆனா அதிமுகல இவங்க போயிட்டு நாங்க அதிமுக இல்ல, நாங்க இங்க முழு ஆதரவே அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட கொள்கையே வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியே பேச மாட்டாங்க. 3 பேரும் ஆனாங்க பாருங்க டென்ஷன். அடுத்த செகண்ட் என்னடா இது, நம்ம 3 பேர் ஆதரவு கொடுத்துட்டு அவங்களுக்கு இவ்வளவு தூரம் கோரிக்கைகளையும் இதையும் வந்து நிபந்தனைகள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க ஆனா பட்டுன்னு வந்து 25 பேர் ஒரே தான் அங்கதாங்க ஆதரவு ஒரே முடிவு முடிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருக்கு அப்புறம் வந்துன்னு விஜய் தான் அப்படிங்கிறது சொல்றதை விட வந்துட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அளவுல முடிச்சுக்கலாம். சரி அவங்க ஆதரவு கொடுக்காங்க, ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாங்கிறதோட முடிச்சுக்கலாமே, ரைட். ஓகே. சபாநாயகர் சொன்னார் பாத்தீங்களா, கடைசியா ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தமா சொன்னார், நிரந்தர முதல்வர் விஜய் அவர் அப்படின்னு சொன்னார். நாங்க வந்து நடுநிலையா பேச போறோம், எந்த கட்சிக்கு ஆதரவு எங்க அப்பா அம்மா கூட்டு வந்து என்னைய கொண்டு வந்து அங்க விடும் பொழுது கூட வந்து ஒரு சின்ன பையனா இருக்கிற நீ வந்து எம்ஜிஆருடைய ஒரு சட்டமன்றத்துக்குள்ள போற நேர்மையா இருக்கும்போது எம்ஜிஆரே கூப்பிட்டு பாராட்டினாரு. திரும்ப இபிஎஸ் வேற சொல்றாரு, நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்திலயும் இருந்திருக்கீங்க, ஜெயலலிதா காலத்திலயும் இருந்திருக்கீங்க, நடுநிலைமையோட சொல்லி கடைசியில அவர் ஒரே இபிஎஸ் பேசி முடிச்ச உடனே எஸ்பி வேலுமணி எந்திரிச்சோன்னா பேசுன்னு முடிச்ச உடனே டோட்டலாவே மாறி போச்சு கேமே. முன்னக்கூட்டியே அப்ப எல்லாமே பேசப்பட்டிருக்குதா, அது எப்படி வந்து ஒரு கட்சிக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் தான் சொல்லும் பொழுது அடுத்த நிமிஷம் வந்துட்டு வேலுமணி அவர்கள் கேட்டிருக்காரு அப்படின்னா அது ஏன் வெளியில சொல்லலாம்? அது இவங்க எல்லாம் பேச போறாங்கன்னா மட்டும் ஒரு லிஸ்ட் இருக்கு, இத்தனை கட்சிகள் தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய ட்விஸ்ட் 2 நாளா நடந்துட்டு இருக்குது. சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டதுனாலும்
வேலுமணி அவர்களை பேச வச்சது, இன்னைக்கும் பேச வச்சது, நேரடியா ஒரு சிஎம்ஏ போய் அதிருப்தியில இருக்கக்கூடிய ஒரு அணியை வந்துட்டு போய் பார்த்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமா அப்ப மக்கள் யாரை நம்பி இது பண்ணாங்க? எல்லார் மேலயுமே கேஸ் இருக்கு. ஆமா காலையிலே கூட டிஸ்கஸ் பண்ணி. ஆமா காலைல நேரலையில நம்ம வந்து நேத்துக்கு அரசு பதவி கொடுத்தாங்க, பண்டிட் அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினோம். ஆனா தேமுதிக பிரேமலதா வந்து நான் ஆக்சுவலா முன்னையே மென்ஷன் பண்ணிருக்கணும், லாயல்ட்டி அப்படின்னு பேசும்போது அவங்க இன்னைக்கு பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாராலையுமே வந்து பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து அவங்க வந்து எங்க வீட்டு பிள்ளை நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம் கடைசி நிமிஷம் அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவா போயிடும். ஆனா அவங்க வந்து அன்னியில இருந்தே இந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க, நாங்க திமுகவால தான் ஜெயிச்சோம், எங்க ஆதரவு எப்பயுமே அப்ப வந்து இப்ப நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா அவங்க அதிமுகலையுமே ரொம்ப லாயலா தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு அதிருப்தி அவங்களுக்கு நடந்திருக்கு, அது அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஹர்ட் வந்து நடந்திருக்கு, அதனாலதான் இங்க வந்திருக்காங்க. ஆனா எவ்வளவு லாயலா இருக்காங்கன்னா உதயநிதி வந்து நாங்க வந்து வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட்டணியோட இவங்களுமே போயிட்டாங்க. சோ வெரி வெரி லாயல். அவங்க சொல்லி அந்த பண்டிட்டோடைய அந்த அரசு ஆணையை ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப குறிப்பா வந்து நம்ம அந்த 3 நாளா ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். பிரேமலதா அவர்களுடைய பேச்சு வந்து ரொம்ப கரெக்டா அந்த கூட்டணிக்கு ரொம்ப உண்மையா இருக்குது. இன்னொன்னு எங்க விஜய பாராட்டணுமோ, எங்க வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக பேசணுமோ அது ரொம்ப கரெக்டாவே பேசுனாங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பாமக வந்து சொல்ற மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, மதுவிலக்கு இதெல்லாம் அந்த கட்சியினுடைய சொல்றாங்க. விஜய் வந்து பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருமே சொல்றாங்க. இதை தாண்டி வந்து நடக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஒரு விஷயத்தையோ அங்க நடக்கக்கூடிய தவறுகளையோ அவங்க சுட்டி காட்டுறதுக்கு ரெடியாவே இல்லை. நம்ம பாசிட்டிவான சைட்ல மட்டுமே நின்று நீங்க சொல்ல மாதிரி இருந்து சேஃப் சைட்ல மட்டும்தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவா பேசிட்டு அதோட வந்துட்டு அவங்க இன்னைக்கு ஒரு விஷயத்துல என்னன்னா பாமகவும் பிஜேபியும் இன்னைக்கு கூட்டணி அமைச்சிட்டாங்க அசம்பிளிக்குள்ளேயே. வெளிநடப்புனா வெளிநடப்பு இல்ல, அதோட நடுநிலைமை வகிக்கணும் நடுநிலைமை அப்படிங்கறதுல அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இங்க அதிமுகவை தனிமைப்படுத்துறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது பிஜேபி வேற ஒரு பிளே வந்து பண்ற மாதிரி வந்துட்டு அசம்பிளியில வந்துட்டு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருமே வந்துட்டு பிஜேபியோடைய சைட்ல இருந்து வந்தவங்க, பிஜேபியை ஆதரிச்சு அவங்களோட கூட்டணியில போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு டோட்டலா விஜய் அவர்கள் பக்கம் போகும் பொழுது இது என்டிஏவோட இது வேற ஒரு பிளேவா அப்படின்னு சொல்லி வெளியில யோசிக்கிற மாதிரி மாறி இருக்கு. இப்ப டெல்லி வேற எதுவும் பண்ணுதா அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? டெல்லியோட பிளே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு? டெல்லி பத்தி வந்து தெரியல. டெல்லி வந்து என்ன பண்றாங்க, ஏன்னா ஒரு சீட்டு தான் தமிழ்நாட்டு வந்து அவங்க இருக்கு, ஒரு சீட்டு இருக்கு. அதுதான் விஷயம், ஒரு சீட்டு தான் இருக்கு. ஆனாலும் வந்து அந்த ஒரு சீட்டுக்கே நேத்தில இருந்து வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல பாஜகவை இன்க்ளூட் பண்ணி தான் பேசுறாங்க. பயந்தோ எதிர்த்தோ இல்லனா இதுவாவோ எல்லாருமே எல்லா கட்சியுமே வந்து பாஜகவை இன்க்ளூட் பண்ணி தான் பேசுறாங்க. நம்ம ஆனா பார்த்தோம்னா அவங்க கிட்ட ஒரு சீட்டு தான் இருக்கு, அதையும் அவங்க வந்து அவங்களும் நாங்க நடுநிலையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சிவி சண்முகம் சொன்னதுல உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து வேலிடா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த இது டிஎம்கேல இருந்து வெளியே வந்ததுக்கான ரீசனே அந்த கொள்கைப்பாடு தனித்தனியா அந்த எதிரெதிரா இருக்கிறதுனாலதான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இங்க அதனாலதான் எம்ஜிஆரே வந்து டிஎம்கேல இருந்து வெளியே வந்திருக்காரு. இப்ப வந்து ஏடிஎம்கே வந்து அவங்க கூட கூட்டணி சேர்க்கணும் அப்படின்றது வந்து எனக்கு சரியா இது படல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு அது ஒரு வேலிட் பாயிண்டா இருந்தது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சதுக்கான ரீசனுமே வந்து இதனாலதான் அந்த கொள்கை கட்டுப்பாடு ஏதோ அவருக்கு சரிப்பட்டு வராததுனால தனியா அவர் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சாரு. அந்த பாயிண்ட் எனக்கு வந்து வேலிடா தெரிஞ்சது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து திராவிடர்களாலேயே உருவாகி அவர்களாலேயே ஆளப்பட்ட ஒரு நாடு. நிறைய வந்து திராவிடர்களாலே உருவாகி அது எப்படி வர முடியும்? திராவிடர்களாலே இது வந்து ஒரு காங்கிரஸ் வந்துட்டு ஆரம்பிச்ச ஒரு இது. காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் தொடங்கி வைக்கிறாங்க. நோனா சொல்றேன், அப்படி பார்த்தாலுமே காங்கிரஸ் தான். அவங்களுமே கடைசியா திராவிடர்கள் கிட்ட தானே இருந்தாங்க. திராவிட கிட்ட இருந்து இப்ப வெளில வந்துட்டாங்களா? தமிழகம் போயிட்டாங்களா? 59 வருஷத்தோட சாப்டர் வந்து ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சு. ஓகே, அது ஓடிடில ரிலீஸ் ஆனான்னா படம் வந்து நேரடியா ரிலீஸ் ஆனா அது மாதிரி தான் சொல்றேன். திமுக அதிமுக மாறி மாறி இருந்தாங்க. இப்ப டைரக்டா ஆனா வந்து அவங்க அதிமுகவோட ரொம்ப நாளா டிராவல் பண்ணல, திமுகவோட தான் காங்கிரஸ் அதிகமா பயணிச்சிருக்கு. அப்ப வந்து ஒரு 59 வருஷம் முடிவுக்கு வந்தாச்சுல. தமிழக வெற்றி கழகம் சொல்லி அவர் அவரும் திராவிட வெற்றி கழகம் வைக்கலையே, தமிழக வெற்றி கழகம் சொல்லி தானே வச்சிருக்காரு. திராவிட வெற்றி கழகம் போனா அவர் வேற அங்க வச்சிருக்காரு, ஒருத்தர் வேற இவர் மல்லை சத்தியார் ஒரு கட்சி வேற வச்சிருக்காரு.
அதனால வந்து டக்கு டக்குன்னு நம்மளால வந்துட்டு திராவிடம்ங்கிற பேர்ல 4 கட்சியை சொல்ல முடியல. எல்லா பேர்லயுமே வச்சிருக்காங்க கட்சி வரிசையா. ஆனா அங்கேயும் வந்து சீமான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, அமைந்தது புதிய அரசு. சீமான் இப்ப என்ன ஆனார்? அது அமைந்தது புதிய அரசு. அவ்வளவுதான். அவரு எதுவுமே அதுக்கப்புறம் நானுமே எதிர்பார்த்தேன் நிறைய, ஆனா அவரு பக்கத்துல இருந்து எதுவுமே அவர்தான் நிறைய தடவை சொல்லியிருக்காருல்ல, என்னோட தம்பிகள் வந்து வருவாங்க, தலைமை ஏற்பாங்க. தம்பி தலைமை ஏற்கவாங்க, தலைமை ஏத்துட்டாரு. அவருடைய கொள்கையில நிறைய ஆனா விஷயங்கள் சீமான் வந்து ஏடிஎம்கே கூட சேர்றதாட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதாட்டு அங்கதான் ஏதோ ஒரு பிளே வந்து உள்ள மெதுவா ஒரு காய் நகர்த்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். எப்படி இங்க திமுக அதிமுக கூட்டணி பேசினாங்க அப்படின்னு வெளியில வருதோ அது மாதிரி சீமான் தன்னோட கடைசி விஷயமா வந்துட்டு ஆயுதமா எடுக்க போறது வந்து அதிமுகவிற்குள் சீமான் வந்துட்டு கட்சியை வந்துட்டு கூட்டணியாக உள்ள வந்து நிப்பாரு. அப்படி இனிமேல் சீமான் தனிச்சு போக மாட்டாருங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்கிறதும் நம்ம வெளியில கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அது உண்மையான ஒரு விஷயம். இப்ப எனக்கு வந்து என்ன தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் ஜெயிச்சு அவர் சிஎம் ஆகி ரெண்டு நாள் வந்து சட்டப்பேரவையும் நடந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம வந்து அதிமுக திமுகவை பத்தி மட்டும்தான் பேசுறோமே வருது. தாவிகா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இன்னைக்கு நடந்ததே வந்து நான் வந்து விஜய் வந்து அதுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவா பதில் சொல்லனாலும் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்பயுமே நம்ம உதயநிதி பேசினதும் பிரேமலதா விஜயகாந்த் பேசினதும் இபிஎஸ் பேசினதை பத்தி தான் பேசுறோம். வந்துட்டு விஜயோட டாபிக் அப்படிங்கிறது மறக்கடிச்சிட்டாங்களான்னு தெரியல. தமிழ்நாடு அரசியல்ல இன்னும் விஜய் வரலையா? ஆனா அவர் முதல்வர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது வந்து தேர்தலில் விஜய் வெற்றி பெறுவதற்கு முன்னால் விஜய் இருந்த ஒரு மாஸ் சோசியல் மீடியா உண்மையா ஆக்கிரமிச்சிருந்த விஷயங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய்க்கான ஃபாலோவர்ஸ் தான் அவருடைய இன்ஸ்டாலயா இல்ல அவருடைய பர்சனல் பேஜ்ல தான் ஃபாலோவர்ஸ் கூட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வருதே தவிர்த்து மீடியாவோட டாக் முழுக்க வந்து டோட்டலா மாறி போயிருச்சு. யாரெல்லாம் வந்துட்டு உட்காந்து பஸ்ல உட்காந்து ஐபிஎல் பார்த்தாங்களோ மற்ற அரசியல விஜயோட சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கடந்து போனாங்களோ இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்துட்டு சட்டப்பேரவை லைவ் உட்காந்து பார்த்துருக்காங்க. ஆமா. ஆனா அதுல வந்து இன்னும் அவங்க சைட்ல இருந்து இன்னும் எதுவுமே இன்னும் ஆரம்பிக்கலையா? மேபி ஸ்ட்ராட்டஜிஸ் இப்பதான் போட்டுட்டு இருக்காங்களோ என்னவோ. இபிஎஸ் சொன்ன ஒரு விஷயமும் கரெக்ட். 65% வாக்கு வந்து ஆப்போசிட் சைட்ல தான் இருக்கு. 35% தான் வாங்கியிருக்காரு. குறிப்பா வந்துட்டு தென் மாவட்டங்கள்ல ஒரு 7-8 மாவட்டங்கள்ல விஜய் வந்து வெற்றி பெறல அப்படிங்கிறது. குறிப்பா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவில் சைட் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? விஜயோட அலையெல்லாம் எப்படி இருந்திருக்கு? ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்றாங்க. பிரச்சாரம் எல்லாமே ரொம்ப இதுவாட்டு தான் நடந்துட்டு இருந்தது. ஆனா ஆப்வியஸா கன்னியாகுமரி வந்து கிட்டத்தட்ட கேரளா மாதிரி தான். அதுல வந்து காங்கிரஸ் தான் இது பண்ணுச்சு. கன்னியாகுமரி தொகுதியில வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ணாங்க. நாகர்கோவில் தொகுதியில தான் காங்கிரஸ் வந்து வின் பண்ணுச்சு. அங்க வந்து டிவிக்கே வந்தப்போ புதுசா எல்லாமே நடக்குது, புதுசா ஒரு இது ஆரம்பமாட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்க வந்து ஸ்டே தான் காங்கிரஸ் இல்லனா ஏடிஎம்கே அந்த மாதிரி. கிறிஸ்தவர்கள் அதிகம் இருந்த தொகுதிகளாக வந்து அந்த 3 மாவட்டங்கள் வந்து பார்க்கப்படல. அங்கதான் விஜய்க்கு வந்துட்டு மேஜரா விஜய் வந்து ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே சொன்னாங்க. நிறைய கண்டென்ட்ஸ் கூட அவரே அங்க போடுவார், டேரக்டா மெயினான ஆளுகளை அங்க இறக்குவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நடந்த ரிசல்ட் வேற மாதிரி. அந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல விஜயால ஒரு சீட் கூட எடுக்க முடியல. கன்னியாகுமரி தொகுதியில தாவேகா வேட்பாளர் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு. முதல்ல வந்து ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் டிஎம்கே, அப்புறம் தான் தாவேகா அப்படிங்கிற அளவு. ஏன்னா அங்க தலவாய் சுந்தரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. டோட்டலா பார்த்தோம்னா என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. கட்சி தகவல் தடை சட்டம் பாயுமான்னு தெரியல. முதல்ல சபாநாயகரே வந்து டைரக்டா சொல்லிட்டாரு, நான் இன்னும் உங்க கட்சி கொறடாவே நான் அப்ரூவலே நீங்களா அடிச்சுக்கிட்டீங்க, நீங்களா ஓட்ட போட்டீங்க, நீங்களா வெளில போயிட்டீங்க, நீங்களா பேட்டியை. ஆமா, ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டிய பெரும்பான்மையே 118 தான். 144 நம்பர்னா விஜய் அவர்கள் விஜய் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டாரு. ஆனா பரவாயில்ல ஜெயிச்சோட விஜய்க்கு தெரியும் 120 வரும்னு எதிர்பார்த்திருக்காரு. 144 வரும்ன்றது அவரே எதிர்பார்த்திருக்காரு. மாத்தி மாத்தி ஆதரவு. முதல்ல இந்தியா டுடேயோட ரிப்போர்ட் வந்து முதல்ல ஆச்சரியம், எல்லாரும் அதை வந்து மார்க் பண்ணாங்க. இப்ப ஆப்வியஸா அவங்க வந்து நம்மள மார்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. விஜய் கட்சியோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டு இருக்குது. ஆனா ஆதரவு கூடிட்டு விஜய் 105க்கு போயிட்டாரு. இப்போ சபாநாயகர் தனி ஓட்டா மாறிடுச்சு. ஒரு ஓட்டு ஏற்கனவே ஒரு ஓட்டு பிரச்சனை எல்லாம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. விஜய் ஒரு பக்கம் திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணிட்டாரு. இங்க 105 ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா பீக்ல போயிட்டு இருக்கு. 118க்கு அவ்வளவு போறான்னா
நீங்க முதல்லயே வீட்டுல சேர்த்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இத்தனை பேரும் வந்து விஜய் அப்படிங்கிற தமிழ்நாட்டுல மட்டுமே இப்போதைக்கு இருக்கிற ஒரு முகத்தை நம்பி வந்து இத்தனை பேரும் ஆதரவு கொடுத்து போயிட்டாங்க. காங்கிரஸுமே வந்துட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு நம்பிக்கையில போயிருப்பாங்க? இப்போ விஜய் அவங்க உள்ள இப்ப எல்லாருமே வெளில போயிட்டாங்க. என்ன ஒரு பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா, ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்தனால காங்கிரஸுக்கும் மற்றவங்களுக்கும் வேல்யூ இல்லாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 5 சீட்டை பேசாம இவங்க 25 பேர்ல ஒரு 5 பேருக்கு மந்திரி பதவியை கொடுத்துட்டாங்கன்னா 5 வருஷம் ஆட்சி அசால்ட்டா நடத்திட்டு போயிடலாமே. என்ன சொன்னாலும் கெழுத்து போட்டுருவாங்களே, நம்ம கட்சியில ஒருத்தரா மாறிடுவாங்க. சென்ட்ரல்லையும் இவங்க பெருசா பிஜேபி எதிர்க்க போறது இல்லைங்கிற எண்ணம் டிவிகேக்குள்ள தற்போது போயிட்டு இருக்கிறதா செய்திகள் தான் வந்து எதுனாலும் மாறலாம். ஆமா, இப்போ அடுத்த விஜய் என்ன பண்ண போறாரு, அடுத்த சட்டசபை இதே மாதிரி எல்லா சட்டசபையும் லைவா எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம சொல்லிருக்கோம் விஜய் என்ன பண்ண போறாருன்னு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா போர்ட்போலியோவே அறிவிக்கவே இல்லை, யாரும் என்ன அமைச்சர் அதுவே டிலே ஆயிட்டு இல்ல. கேக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து அவர் இன்னைக்கு பேசினதுமே ஓகே ப்ராமிசிங்கா பேசுறாங்க, ஒரு முக்கியமான கையெழுத்து போட்டிருக்காரு. இன்னைக்கு உதயநிதி சொன்னதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். என்னன்னா 15ஆம் தேதி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு வந்து எல்லா மகளிருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரிய கூட புதுசா வந்து மகளிருக்கு 2500 ரூபாய் மாதம் கொடுக்குறேன். நான் எப்படி தெரியாதுன்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி இருக்கிற நியூஸ்ல கூட டிமானிட்டைசேஷனே தெரியாத சில பேர் வந்து இன்னும் பழைய 500,000 வச்சிருக்கிற நியூஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆக இப்ப ஆட்சி மாறத தெரியாத ஒரு சில பேர் இருப்பாங்களா? இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த 1000 ரூபாய்க்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் திமுக அதிமுக அந்த இதுலயே இருக்கும்போது ஒரு சேஞ்ச் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப இவர் எப்படி பண்ண போறாரு? இவர் டைம் கேட்டிருக்காரு, கண்டிப்பா டைம் வேணும். அவருக்கு எல்லாமே புரியறதுக்கு வந்து கண்டிப்பா டைம் வேணும். ஆனா டக்குனு பண்ண வேண்டிய விஷயங்கள்னு நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாருன்னு எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. எனக்கே வியப்பா இருக்கு, எப்படி பண்ணுவாரு இவரு அப்படி சொல்லிட்டு. மக்களோட எதிர்பார்ப்பு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்ற மாதிரி அவங்க ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க. இப்ப வந்து விஜய் தான் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி அது மக்கள் பக்கம் திரும்பி இருக்கான்றத தாண்டி எல்லா மீடியா ஹவுசஸும் விஜய் பக்கம் வந்து திரும்பி இருக்காங்க. விஜய் இப்ப என்ன பண்ண போறாரு, அவரால என்ன பண்ண முடியும் அப்படின்றது மக்களுக்கு தெரியுதோ தெரியலையோ மீடியா வந்து அப்படிதான் திரும்பி இருக்காங்க. விஜய் ஜோதிடர் பக்கம் திரும்பிட்டாரு. ஆமா, ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் பக்கம் அவர் திரும்பினதுன்னா வேற ஏதாச்சும் நாட்டுல ஒரு பிரச்சனை வந்து அசம்பிளில அதை பத்தி எல்லாரும் பேசினா பரவாயில்ல. எல்லாரும் எடுத்த முதல்ல வந்துட்டு நீங்க பில்லி சூனியத்தை நம்ப கூடாது, மூட நம்பிக்கை நம்ப கூடாதுன்னு ஒரு பக்கம் ஆரம்பிச்சு கடைசியில வந்துட்டு அவர் நீங்க கூட்டு உங்க பெசம்பியாவா வச்சிருக்க வேண்டியதானங்க, எதுக்குங்க வந்துட்டு ஆட்சியில அரசு பதவியில வந்து உட்கார வைக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி மூஞ்ச மூடிட்டு போறது யாரு, அத பத்தி யாரு என்ன விஷயம்னா அவர் வந்து செய்தி தொடர்பாளரா இருந்தாரு தாவேக்கா அந்த மாதிரி சொல்றாங்க. என்ன அதெல்லாம் சொன்னாலுமே டக்குனு தாவேக்கான்னு பார்க்கும்போது ஒரு சில முகங்கள் தான் மக்களுக்கு வந்து தெரியும். நம்ம காலையிலே நேரலையில பேசணும், எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் கூட தெரியாம விஜய் முகத்துக்காகவும் விசில் முகத்துக்காகவும் மட்டுமே ஓட்டு போட்ட மக்களுக்கு இவரை வந்து வெல் நோனா தெரியும், எல்லாருக்கும் ஒரு முகமா தெரியும்னா ஆஸ்ட்ராலஜரா தான் தெரியும், ஒரு ஜோசியரா தான் தெரியுமே வந்து இவர் வந்து திடீர்னு இவருக்கு வந்து ஒரு அரசு பதவி கொடுத்தோடனே வந்துட்டு மக்கள்கிட்டே ஒரு ஷாக் இருந்துச்சுங்கிற மாதிரி நம்ம பாக்கலாம். ஒரு காலத்துல ஜோசப் விஜய்ன்னு சொன்னீங்க, அவர் ஜோசப்னு பேரை சொன்னால கிறிஸ்துவர்னு சொல்லி அவருக்கு முத்திர குத்துனீங்க. இன்னைக்கு அவர் ஜோசியத்தை நம்புறாருன்னு சொன்னா அதவும் விட மாட்டேங்கிறீங்க எல்லாரும். அவர் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஜோசப்னு பேரு வச்சுட்டு பொட்டு வச்சா தப்புன்னு சொல்றீங்க. என்னதான் பண்ணுவார் ஒரு முதலமைச்சர்? அவர் வந்து அரசியல் ஆலோசகரா அவர் வச்சிருக்காரு. ஏன் ஜோதிடர் வந்துட்டு நாளைக்கு நடக்க போறத கணிக்கிறது, நாளைக்கு இன்னைக்கு நடக்க போற அரசியலோட சிச்சுவேஷனை அவரால் கவனிக்க முடியாது. அரசு பதவி கொடுத்திருக்கணும். ஆனா இப்போ திரும்ப வாபஸ் வாங்கிட்டாரு. அவரு வழக்கமா பண்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டு வாபஸ் வாங்கிடுறாரு. வற்புறுத்தி வாபஸ் அவங்க வச்சிருக்கீங்க. அவரை இல்ல விட்டுருக்க மாட்டாங்க. நீங்க அவரை பாவம் அதை ஒன்ன சொல்லி அவரை வந்து அஸ்ட்ராலஜியில நம்பிக்கை இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த கேட்டிருக்கலாம். பில்லி சூனியம் வைக்கிறவருன்னு சொல்லி சொன்னாங்க கன்னி அரசு இன்னைக்கு அசம்பிளில. அதுதான் பெரிய கட்டப்பிக்கை. எங்கெங்கயோ கொண்டு போறீங்க. அவரே அஸ்ட்ராலஜர்ங்கிற பேரை விட்டுட்டு ஜோதிடங்கிற வார்த்தையை விட்டுருங்க, செய்தி தொடர்பாளன்னு சொல்லுங்கன்னு அவரே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. பாவம் அவரை போய் வேற லெவல்ல கொண்டு போய்
அதுதான் இன்னும் மக்களுக்கு ஃபேஸ் எல்லாம் இன்னும் ரெகக்னைஸ் ஆகல. ஃபேஸ் அவங்களுடைய டெசிக்னேஷன் டிவிக்கேல என்னவா இருந்தாங்கன்னு இப்போ Designation இன்னும் அவங்களே டிசைட் பண்ண நினைக்கிறேன். அமைச்சர்களே என்னென்ன பதவியில இப்போ இருக்காங்கன்னு என்ன ஆனதுன்னு தெரியாது. நீங்க போய் சொன்னா கூட நிறைய பேர் டக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. புரியாது. பேரு வச்சாதான் தெரியும். அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் ராஜ்மோகனுடைய பழைய வீடியோஸ், ஆங்கரிங் வீடியோஸ் எல்லாம் வந்து இப்ப போட்டுட்டு இருக்காங்க. அவர் இப்போ ஒரு மினிஸ்டர்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த அந்த ரியலைசேஷனுக்கு டைம் ஆகுங்கிறப்ப இப்ப இவர் வந்து நல்ல வெல்னோன்னு ஒரு ஆஸ்ட்ராலஜரா இருக்கும்போது இவர் என்ன செய்தி தொடர்பாளரா இருந்தாலும் இவர் வந்து விஜய்க்கு பிஏவாவே இருந்தாலும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சமூக நீதிக்கு எதிரானதுங்க. ஒரு ஆஸ்ட்ராலஜர் வரக்கூடாதுன்னு யார் சொன்னா? ஆஸ்ட்ராலஜர் வந்து அரசு பதவியில் வரக்கூடாதுன்னு ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்னு நாங்க நான் எதுவுமே சொல்லல. இன்னைக்கு சொன்னதுக்காக சொல்றேன். அவர் அப்படிதான் பார்த்தாங்க. அதனாலதான் அந்த பாயிண்ட்ஸ வந்து மேல வச்சாங்களே வச்சு அவர் வரணும் வரக்கூடாது. அப்படி பார்த்தா கனிமொழி சந்தோஷ் இப்போ ஒரு எம்எல்ஏ, அவங்கள வந்து ஏன் வராது நீங்க எப்படி வரலாம் அப்படின்னு கேட்கல. இப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு அந்த நோன் ஃபேஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு முகம் இருக்குல்ல, ஆக்டர் அப்படிங்கற ஒரு எல்லாரும் டிவிக்கு விஜய் டாக் பண்ணாம ஆக்டர் விஜய் டாக் பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து கீர்த்தனா வந்து அமைச்சரா இருக்கிறாங்க. ஆமா, விஜய் அவர்கள் வெளியில வந்து பேட்டி கொடுக்கறாரோ இல்லையோ இந்த வரைக்கும் விஜய் அவங்க பேசவே இல்லை. முதலமைச்சர் வந்து இது வரைக்கும் வீடியோவை பேஸ் பண்ணவே இல்லை. கீர்த்தனா வந்து ட்ரெண்டிங்ல இருக்காங்க. கீர்த்தனா வந்து தான் டெய்லி சொல்லிட்டு அதிமுக கூட்டணிக்குள்ள வந்ததை பத்தி கீர்த்தனா தான் வெளியில வந்து பேசிட்டு இருக்காங்க. கட்சி பதவியில இல்ல, ஒரு அமைச்சரா அவங்களே வந்து வெளியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஆதரவு கொடுக்கலாம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. திமுக வந்து 10 பேரை அமைச்சர்ல நான் பாக்குறப்பெல்லாம் வந்து கீர்த்தனாவுடைய அதுவும் எல்லா மொழியிலயும் நான் அவங்கள பாக்குறேன். ஹிந்தில பாக்குறேன், தெலுங்குல பாக்குறேன், தமிழ்ல பாக்குறேன், இங்கிலீஷ்ல பாக்குறேன், கிட்டத்தட்ட எல்லா மொழியிலயும் பாக்குறேன். அவங்கதான் வந்துட்டு சட்டசபையில இருந்து வெளில வந்தோடனே பேட்டி சர்ச் பண்ணாலுமே கீர்த்தனா ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல வராங்க. ஆமா, ஒரு டைம்ல வந்து சிஆர் சரஸ்வதி அவங்க வந்து வெளியில வந்து ஜெயலலிதா அவங்க பேசுனதை விட வந்து அதிகமா வந்து சிஆர் சரஸ்வதி தான் பேசுவாங்க. அம்மா எப்படி இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா உப்புமா சாப்பிட்டாங்க, அம்மா அப்படி இருக்காங்க. அதாவது மீம்ஸ் ட்ரோலெல்லாம் ஸ்டார்டிங் ஆன இடமே அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேற யாரும் வெளியில வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம பேசி வந்து அவ்வளவா பார்க்கல. ஆனா இவங்க மட்டும்தான் இப்ப வெளியில வந்து பேசிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால முழுமையா ஆக்கிரமிச்சு டிவிகே சைடுல வந்து பேசுறதே தலைவரே பேச மறுக்கிறார். ஆனா அது ரொம்ப நமக்கே தெரியும்ல, இந்த எலெக்ஷன் டைம்லயே அவங்க வந்து இவ்ளோ இதுவானது வந்து ஆப்வியஸ் சோசியல் மீடியால தான். சோ சோசியல் மீடியால வந்து டிவிக்கு வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகுறாங்க, ஃபேமஸ் ஆகுறாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அது ரொம்ப ஆப்வியஸா பாத்துருக்கோம். இந்த கேம்பெயின் டைம்ல வந்து நம்ம பாத்துருக்கோம். களத்துல நீ என்ன செய்ய போறாங்கன்றத பார்த்துதான் மக்கள் அடுத்த கட்டமா அவங்கள வந்து இந்த பயில வச்சுக்கிறதா வேணாம்னா மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. தொடர்ந்து இந்த வாரத்துக்கு நம்ம கண்டென்ட் பஞ்சம் இருக்காது. ஏடிஎம்கேல பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளவுபட்டது ஏடிஎம்கே, எழுச்சியானது தாவேக்கான்னு போட்டாங்க. அவ்வளவுதான். நீ நடக்கிறத நம்ம அடுத்தடுத்த டிஸ்கஷன்ல உட்காந்து நம்ம நிறைய விஷயத்த பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அதோட நிச்சயமா டிஎன்சி தமிழோட இந்த டிஸ்கஷன்லாம் நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு நடந்த அரசியல் குறித்து நிறைய பேசிட்டோம். நீ வர்ற வாரங்களே இந்த டிஸ்கஷன் கண்டினியூ ஆகிறப்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பத்தி அலச போறோம். தொடர்ந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் வினோத், ஸ்ருதி பாலசுப்ரமணியன், ஆஷிகா குமார்.